ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டைலரிங். ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் லூஸ் ஏன் வருது அப்படிங்கிறதையும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆம்கோல் லூஸை பொறுத்த வரைக்கும் பல காரணங்களால் ஆம்கோல் லூஸ் வந்து வரும். சரிங்களா? ஆம் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறப்ப கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம கிராஸ் வைஸில் கட் பண்ணுறோம். அதனால் ஆம் ரவுண்டினுடைய சரியான அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து குறைவாக மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ஆம்கோல் லூஸ் வர்றதை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரினுடைய தையல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தையல் நேர் ஸ்லீவினுடைய சென்டரை சரியாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஆம்கோல் லூஸ் வர்றதை தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றினுடைய அளவு வந்து சரியாக நம்மளுக்கு ஷேப் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆம் லென்த்தை வந்து 1/4 இன்ச் குறைச்சி வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆம்கோல் சுற்று சரியாக வரும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆம்கோல் லென்த் ஒரு 1/4 இன்ச் வந்து அதிகப்படுத்தி வைக்கலாம். இந்த 2 சேஞ்சஸ் பண்ணும்பொழுது ஆம்கோல் சுற்றினுடைய அளவை நம்ம சரியாக வந்து கொண்டுட்டு வர முடியும். ஆனால் மார்பு சுற்றளவில் எந்த ஒரு மாற்றமும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஆம்கோல் நீளத்தில் மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாற்றங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆம்கோலில் சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இது மாதிரி ஒரு நார்மலான ப்ளவுஸ் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நீளவாக்கில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. மடிப்பு பகுதி நம்ம சைட்லேயும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரா எட்ஜில் ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பேக் மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவில் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக வந்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 10.25 இன்ச் சரியான அளவும் 1.5 இன்ச் வந்து தையலுக்காகவும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் பாருங்கள், 13.25 இன்ச் வந்து ப்ளவுஸினுடைய ஹைட்டு உயரம். சரிங்களா? சரியான அளவு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 13.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸினுடைய ஹைட்டு தையலுடன் சேர்த்து 13.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அகலம் நெக் வித் வந்து மார்க் பண்ணணும். நெக் வித் அப்படிங்கிறது நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரினுடைய சரியான அளவு 2.5 இன்ச்சு, தையலுக்காக சேர்த்து நான் 3/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 + 3/4 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 5.25 இன்ச். சரிங்களா? ஆஃப் ஷோல்டரினுடைய சரியான அளவு டோட்டலாக 5.25. அந்த 5.25 இன்ச்சை கொஞ்சம் தூரம் தள்ளி இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஆம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆம் லென்த் பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் வைஸில் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஹோல் ஸ்கேல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த லைனுக்கு மேலேயும் இந்த லைன்லேயும் கரெக்டாக வந்து இந்த 2 லைன்லேயும் டச் ஆகிற மாதிரி இந்த மார்க்கிங்கில் டச் ஆகிற மாதிரி வச்சு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம சர்க்கிளாக ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து இதை ட்ரா பண்ணிக்கலாம். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரியானதாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணி இந்த 3 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1/2 இன்ச் ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரினுடைய தையலுக்காக மார்க்கிங்க்கு கீழே இருக்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படிங்கிறத இது மாதிரி டேப் வச்சு செக் பண்ணுங்கள். சரியாக நம்மளுக்கு 8.25 இன்ச் வந்து கிடைக்கணும். பட் பாருங்கள், 8.25 இன்ச்சு தான் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து கம்மியாக இருக்குது. ஆம்கோல் ரவுண்டு இன்னும் நம்மளுக்கு அதிகமாக வேணும். அதனால் பாருங்கள், நம்ம ஷோல்டர்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு எக்ஸஸாக தேவைப்படுது. அதனால் பாருங்கள், 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச் மார்க் பண்ணோம். இப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். அந்த 5.5 இன்ச் பாருங்கள், கலர் மாற்றி உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து 5 இன்ச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 5.5 இன்ச்சு. சரிங்களா? அந்த 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க.
பட் இந்த லைனில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. இந்த லைனில் மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்த்த மார்க்கிங்கை விட கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 5க்கு பதிலாக 4.25 4.5 இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கணும். பட் நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு அதிகமாக வேணும், அதனால நம்ம 1/2 இன்ச் வந்து கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 சேஞ்சஸ் தான் மெயினான சேஞ்சஸ். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து பாருங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். அதே போலவே ஸ்கேல் வச்சு இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ அளந்து பாருங்கள். அதே போல் தான் இந்த 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுருங்க. இந்த இடத்துல இருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளுக்கு 8.25 இன்ச்சு சரியாக கிடச்சிருக்கு. சரிங்களா? பாருங்கள் 8.25 இன்ச் இதுதான் அளவு ப்ளவுஸில் இருக்கிற சரியான அளவு. சரிங்களா? நம்மளுக்கு அந்த அளவு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆம்கோல் லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆம்கோல் ரவுண்டை வந்து சரியாக கொண்டுட்டு வரணும். சரிங்களா? ஆம் லென்த்தை மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அதான் இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு சரியாக 8.25 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. ஆக நம்ம கட் பண்ண வேண்டியது செகண்டாக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த வளைவை தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஆம்கோல் ரவுண்டு வந்து சரியாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இதில் இந்த இடத்துல வந்து சுருக்கங்கள் வரும், மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வரும். சரிங்களா? சைடு ஜாயிண்ட் பகுதி சரியாக வராது. இந்த எல்லா மிஸ்டேக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு சரியாக நம்ம ட்ரா பண்ணல அப்படின்னா தான் வரும். சரிங்களா? ஆம் லென்த்தை வந்து ப்ளவுஸில் நோட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஆம் லென்த்தை நோட் பண்ணிக்கிட்டு ஆம் ரவுண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மெயினாக வந்து நம்மளுக்கு ஆம் ரவுண்டு வந்து சரியாக வரணும். ஆம் ரவுண்டு சரியாக வரணும் அப்படின்னா ஆம்கோல் லென்த்தில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு சரியாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு சரியாக மார்க் பண்ணுறதுக்கு ஆம்கோல் லென்த்தை எந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.